ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான சீரியல் ஆக்ட்ரஸ் ஒருத்தங்க அந்த முக்கியமான சீரியல் ரோல் நடிச்சுக்கிட்டு இருக்கிறது மூலமாக அங்கேருந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்க. பட் இருந்தாலும் கூட இப்போ அந்த சீரியல்லேருந்து நான் இன்னொரு சீரியலுக்கு வேறு ஒரு டெலிவிஷனுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்த ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்ப பதறி போயிருக்காங்க. அந்த செட்டு மெம்பர்ஸ் கூட ஒரு விதத்தில் ஷாக்கிங்காக தான் இருந்துகிட்ருக்காங்க. அது என்ன சீரியல், எந்த ஆக்ட்ரஸ், என்ன நடந்துச்சு அப்படின்றத தான் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே தெளிவாக டீட்டெயிலாக பண்ணிக்க போகிறேன். நான் பேசிட்டு கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புகிறேன். வாங்கி அவர் ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் டெலிவிஷன்லேயே மிகப்பெரிய ஒரு சீரியல், மிகப்பெரிய டிஆர்பியில் ரொம்பவே ஹிட் ஆகிட்டு இருக்க ஒரு சீரியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் நம்மளோட சிறகடிக்க ஆசை. ஸோ சிறகடிக்க ஆசை சீரியல் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட விஜய் டெலிவிஷனில் ஒரு சில சீரியல்ஸ்லாம் டம்ப் ஆனதுக்கப்புறம் வேறு எந்த சீரியல்ஸுமே இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஏங்கிட்டு இருக்கும்போது, குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி சிறகடிக்க ஆசை சீரியல் ஸ்டார்டிங்லேருந்து டல்லாக போக அப்படியே ஹிட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லா மக்களுமே ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. சூப்பராக இருக்குப்பா, நல்லா காமெடியாக இருக்குது, நல்லா ஜாலியாக, நல்லா ஃபேமிலி சென்டிமெண்ட்லாம் சூப்பராக இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே மிக்ஸ்டு எமோஷன்ஸோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா விஷயத்தையுமே சேர்த்து அந்த இடத்துல ரோகிணி அப்படின்னு சொல்லி ஒரு கதாபாத்திரத்தில் நம்மளுடைய சல்மா அருண் அப்படின்றவங்க நடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ரோகிணி அப்படின்ற கதாபாத்திரம் அந்த சீரியலில் மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரம். சோஷியல் மீடியாவில் நீங்கள் எப்போ போனாலுமே சிறகடிக்க ஆசை அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணாலே ஸோ ரோகிணியுமே அந்த கதாபாத்திரத்தையுமே கண்டிப்பாக எல்லாருமே தேடி இருந்திருப்பாங்க. ஸோ அந்த என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க, எப்படி நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறத எல்லாருமே கண்காணிச்சிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரில் ரோகிணி அப்படின்ற கேரக்டர். ஸோ அதில் முக்கியமாக நடிச்சிட்டு இருக்கோம் தான் சல்மா அருண். சல்மா அருண் ரீசெண்டாகவே என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்லேருந்தே மாடலிங்கில் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க அப்புறமா சீரியல் வாய்ப்புகள் கிடச்சி சிறகடிக்க ஆசைக்குள்ள வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு கிடச்ச ஒரு மாபெரும் வரவேற்புக்கு அப்புறம் அவங்க இங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி சன் டிவியில் ஒரு டெலிவிஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஒரு சீரியல் இருக்குது. ஸோ அந்த சீரியலில் நான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை கேட்கும்போது அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே நிறைய நெகட்டிவ் ரோல் கொடுக்குற ஒரு சீரியலாக தான் வந்துட்டுருக்கு. எனக்கு சிறகடிக்க ஆசை கூட நெகட்டிவ் ரோல் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இதை பேஸாக வச்சு இவங்க நெகட்டிவ் ரோல் தான் பண்ணுவாங்க போலும் ஃபிக்ஸ் ஆகிட்டு எனக்கு நெகட்டிவ் ரோலாகவே வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஆனால் இப்போது சன் டிவியில் எனக்கு கூப்பிட்டுருக்குது ஒரு பாசிட்டிவான ரோலை. ஸோ அதனால் நாங்கள் போகலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ நீங்கள் பாசிட்டிவ் இங்கே விஜய் டெலிவிஷன், சன் டெலிவிஷன் ரெண்டுமே ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஒரு டெலிவிஷன்ஸு. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் கண்டிப்பாக டைம் ஷெடியூல் மிஸ் ஆகும். ஸோ ரெண்டு இடத்துலையுமே ஒரே டைமில் ஷூட்டிங் வச்சுட்டாங்க அப்படின்னா எந்த டெலிவிஷனுக்கு போகிறதுன்னு தெரியாமல் இவங்க கண்டிப்பாக குழம்புவாங்க. அந்தமாதிரி ஒரு முடிவு எடுக்கும் சமயத்தில் இவங்க இந்த டெலிவிஷனில் இருப்பாங்க, எந்த டெலிவிஷனுக்கு போவாங்க, ஒருவேளை புது டெலிவிஷன்லேருந்து புது சீரியலுக்காக சிறகடிக்க ஆசையை விடுவாங்களா, இல்லை சிறகடிக்க ஆசைக்காக புது டெலிவிஷன்ஸை விடுவாங்களா அப்படின்றது தான் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய குழப்பமாக இருந்துகிட்டு இருக்குது. ஸோ என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு அவங்க எந்த டெலிவிஷனில் இருக்கலாம் அப்படின்ற மக்கள் காமிச்சு சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் சீரியஸ் டாக்கேஸ் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.